வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள்: கோவிட்-19க்கான தடுப்பு மருந்து மூத்த குடிமக்கள் மற்றும் இணை நோயுடன் கூடிய 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்று முதல் செலுத்தப்படுகிறது. சட்டப்பேரவைத் தேர்தல் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். திமுக, காங்கிரஸ் கூட்டணி குடும்ப அரசியலை முன்னிறுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தலை கருத்தில் கொண்டே அஇஅதிமுக அரசு புதிய திட்டங்களை அறிவித்ததாக திமுக குறை கூறியுள்ளது. உக்ரைனில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் வினேஷ் போகாட் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கோவிட்-19க்கான தடுப்பு மருந்து இரண்டாம் கட்டமாக மூத்த குடிமக்கள் மற்றும் 45 வயதுக்கும் மேற்பட்ட இணை நோயுடன் கூடியவர்களுக்கு இன்று முதல் செலுத்தப்படுகிறது. www.cowin.gov.in என்ற இணையதளத்தில் இதற்கான முன்பதிவு காலை 9 மணி முதல் தொடங்குகிறது. நாடு முழுவதும் 10,000 அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக இந்த தடுப்பு மருந்து செலுத்தப்படுகிறது. இதைத் தவிர 20,000த்திற்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகளிலும் தடுப்பு மருந்து செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைகள் அதிகபட்சமாக ரூபாய் மட்டுமே கட்டணமாக வசூலிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. தடுப்பு மருந்து செலுத்தும் மையங்களிலும் நேரடியாக சென்று முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் எவ்வித தயக்கமும் இன்றி தடுப்பு மருந்தை செலுத்திக் கொள்ளுமாறும் அதன் முதல்வர் டாக்டர் தேரணிராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று முதல் கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை வழங்க உள்ளது. அவர்கள் வருகின்ற பொழுது ஆதார் கார்டோ, பேன் கார்டோ அல்லது டிரைவிங் லைசன்ஸ், பிறந்த தேதி குறிப்பிடப்பட்ட ஒரு ஆவணத்தை கொண்டு வரும்பொழுது அதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஏதாவது ஒரு வேக்சினை எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமின்றி 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இணை நோய்கள் பாதிக்கப்பட்டிருப்பானால் அவர்களுக்கும் இந்த தடுப்பூசி வழங்க இருக்கின்றோம். இந்த தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானது. எந்தவிதமான பக்கவிளைவுகளோ ஏற்படாது. பக்கவிளைவுகள் ஏற்பட்டாலும் அதனை எதிர்கொள்கின்ற வகையில் மருத்துவ குழுவினரும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். காலை 9 மணி முதல் 5 மணி வரை அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் இந்த வேக்சின் சென்டர் இயங்கும். எந்தவிதமான அச்சமுமின்றி பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம். சட்டப்பேரவைத் தேர்தல் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் பயன்பாடு உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான இதர அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீட்டினை இறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் அஇஅதிமுக மற்றும் திமுக தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அமித் ஷாவை அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் நேற்று சென்னையில் சந்தித்து பேசினர். தொகுதி பங்கீடு குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் நேற்று பங்கேற்றன. திமுக, காங்கிரஸ் கூட்டணி குடும்ப அரசியலையே முன்னிறுத்துவதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று விழுப்புரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்திருப்பதாகவும் திரு அமித் ஷா கூறினார். தேர்தலை கருத்தில் கொண்டே பல்வேறு புதிய திட்டங்களை அஇஅதிமுக அரசு அறிவித்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று சென்னையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு இருந்ததாகவும் இதனை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். திமுக ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது சென்னை மாநகரின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக கூறி அவற்றை திரு ஸ்டாலின் பட்டியலிட்டார். சட்டப்பேரவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் விரைவில் அறிவிப்பார் என்று அக்கட்சியின் பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நேற்று கட்சி நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடவும் தேமுதிக தயாராக இருப்பதாக திருமதி பிரேமலதா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்
கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கோவிட்-19 தடுப்பு மருந்துக்கான உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். இந்திய மருத்துவர்களுக்கான சர்வதேச சங்கத்தின் மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவம் சார் பணியாளர்கள் ஆற்றிய பணி பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். வெளிநாடுகளில் உள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மருத்துவர்கள் சிறப்பாக பணியாற்றி பல்வேறு முத்திரைகளை பதித்து வருவதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டார். இருவரிச் செய்திகள். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $65 உள்ளது. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின்போது பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 18 பேர் உயிரிழந்தனர். நடப்பு நிதியாண்டிற்கான GST கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இம்மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தின் சேவை நேற்று தொடங்கியது. ஜம்மு காஷ்மீரில் ஜெய்ஷே முகமதை சேர்ந்த தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்புப் படையினர் கைது செய்தனர். கல்வித்துறையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் வலியுறுத்தியுள்ளார். காதி கிராம ஆணையத்தின் இணைய வர்த்தகம் 8 மாதங்களுக்குள் 1,10,00,000 ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடம்பூர், கோவில்பட்டி, கங்கை கொண்டான், நெல்லை ஆகிய வழித்தடங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட இரட்டை ரயில் பாதையில் அதிவேக ரயில் சோதனை நேற்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 நாட்களாக நடைபெற்ற வனவிலங்கு கணக்கெடுக்கும் பணி நேற்று நிறைவடைந்தது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று 235 காய்ச்சல் முகாம்கள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உக்ரைனில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் வினேஷ் போகாட் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் பெலாரஸின் வானசாவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஜெர்மனிக்கு எதிரான முதலாவது ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 6-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. நேற்று கெர்ஃபெல்டில் நடைபெற்ற இப்போட்டியில் விவேக் சாகர் பிரசாத் 2 கோல் அடித்தார். நீலகாந்தா சர்மா, லலித்குமார் உபாத்யாய், ஆகாஷ் தீப் சிங், ஹர்மன்பிரீத் சிங் ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். இரு அணிகளுக்கும் இடையேயான 2வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கிப் போட்டியிலும் ஜெர்மனி வெற்றி பெற்றது. டசல்டாஃபில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி வென்றது. 4 போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் 2 ஆட்டங்களிலும் ஜெர்மனி வெற்றி பெற்றுள்ளது. 3வது போட்டி நாளை நடைபெறவுள்ளது. பாக்ஸம் சர்வதேச குத்துச்சண்டை போட்டி ஸ்பெயினின் காஸ்டலானில் இன்று தொடங்குகிறது. வரும் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் மேரி கோம் தலைமையிலான 14 பேர் கொண்ட அணி பங்கேற்கிறது. ஆடவர் பிரிவில் 8 பேரும், மகளிர் பிரிவில் 6 பேரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். 19 நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. ISL கால்பந்து போட்டியின் லீக் ஆட்டங்கள் நேற்றுடன் முடிவடைந்தன. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் நேற்று மும்பை அணி 2-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. கோவா, ஹைதராபாத் இடையே நடைபெற்ற மற்றொரு போட்டி டிராவில் முடிவடைந்தது. அர்ஜென்டினா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பியூனஸ் ஏர்ஸில் இன்று நடைபெற்ற 2வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் மேரியோ வில்லலா மார்டினஸை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19க்கான தடுப்பு மருந்து மூத்த குடிமக்கள் மற்றும் இணை நோயுடன் கூடிய 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்று முதல் செலுத்தப்படுகிறது. சட்டப்பேரவைத் தேர்தல் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். திமுக, காங்கிரஸ் கூட்டணி குடும்ப அரசியலை முன்னிறுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தலை கருத்தில் கொண்டே அஇஅதிமுக அரசு புதிய திட்டங்களை அறிவித்ததாக திமுக குறை கூறியுள்ளது. உக்ரைனில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் வினேஷ் போகாட் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.